ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி மூளை கிரேவி செய்யலான்னு இருக்கேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அது கூடயே 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டு நல்லா ஆயிலில் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆனியன் கலர் சேஞ்ச் ஆன உடனே டொமேட்டோ அது போட வீடியோ எடுக்க மறந்துட்டேன். டொமேட்டோவும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மஞ்சத்தூள் இது 3ஐயும் ஆட் பண்ணி நல்லா திருப்பியும் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நானே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி வதக்கிட்டு அடுத்து வீட்டு குழம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா குட்டி கொஞ்சம் தான் மூளை, அதனால் கொஞ்சமாக கிரேவி செய்கிறதுனால 2 தக்காளி பழம், கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. ஏன்னா நீங்கள் மூளை இப்போயே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். ஏன்னா மூளை போட்ட உடனே என்ன ஆகிடும்னா, நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணாலோ இல்லை பிடிச்சி கிண்டிகிட்டே இருந்தாலோ மூளை ஒரு மாதிரி கச்சக்கச்சான்னு ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா அந்த மசாலா வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஸ்பைசஸ் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனால வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கரம் மசாலாவும் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணுறதுனால இதை பாருங்கள், கரம் மசாலாவும் அதனால் இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் ஆட் பண்ணல. ஏன்னா இது கொஞ்சன்றதுனால ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணும்போது பயங்கர அந்த ஃப்ளேவரே வர மாதிரி இருக்கும். அதனால் நான் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், மட்டன் மசாலாவை ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இப்போது பாயில் ஆனதுக்கப்புறம் இப்போ மூளை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ தான் மூளை. இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கிண்ட வேணாம். கிண்டனா குழஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக பாருங்கள், அந்த மூளை இருக்கிற இடம் மட்டும் லைட்டாக பண்ணிவிட்டு மற்ற இடத்துல மட்டும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போது இது நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் மூளை கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், தப்பாக நினைக்காதீங்க. இதை பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக எடுக்கும் போது எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். குட்டி சிலிண்டர் எடுத்து வெளியே வச்சு ஜாலியாக செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி சண்டேன்றதுனால கிச்சன் ரூமில் இல்லாமல் ஹாலில் வச்சு டிவி பார்த்துட்டே சமைச்சிட்ருந்தோம். நல்லா இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க. இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தலைக்கறி குழம்பு போடலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.